ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீசனோட 3வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சிசி எனக்கு ஆதரவா சியாங் சாட்சி சொல்லுவா அப்படின்னு சொல்லியிருந்தா அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல சியாங் வரா. சொங்கு ரொம்ப நக்கலா நம்ம கண்டிப்பா இவா நமக்கு சாதகமா தான் சாட்சி சொல்லுவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. சியாங் யோசிச்சு பாக்குறா. அதுக்கு முன்னாடி நாளே சிசி சியாங்க பார்க்க போயிட்டு உன்னை கல்யாணம் பண்ணா கூட துணை மனைவியா தான் ஆக்குவாங்க. நான் ஆனா உன அவனோட ஃபர்ஸ்ட் மனைவி ஆக்குறதுக்கு எல்லா வழியையும் பண்றேன். எனக்கு ஆதரவா சாட்சி சொல்லு அப்படின்னு கேட்டிருந்திருக்கா. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இந்த சொங்க அவங்கள தள்ளி விட்டாரு. நான் பார்த்தேன், ஏன்னா நான் பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நான் அவளை வேணும் நான் தள்ளி விட்டேன் தெரியாம தானே விழுந்தா அப்படின்னு சொங்க கத்த ஆரம்பிக்கிறான். உடனே பக்கத்துல இருந்துட்டு இந்த ஜட்ஜு அப்ப நீங்க தான் தள்ளி விட்டேங்கிறத ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, உள்ள மறைவா உட்காந்துட்டு ஜின்னு பாத்துட்டு இருக்கான். பரவாயில்ல, இது பாரு எதிரியவே வந்து ஃப்ரெண்டா மாத்திக்கிட்டா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய பொண்ணுதான் அந்த சிசி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். நீங்களே உங்க வாயால என்ன தள்ளி விட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சிசி கேட்க, வாய மூடு அப்படின்னு சிசிய பார்த்து இந்த சொங்க கத்த ஆரம்பிக்கிறான். ஜட்ஜு உடனே இவனை தூக்கிட்டு போய் நல்லா அடிச்சு நவுத்துங்க அப்படின்னு உத்தரவு போடுறாரு. அடுத்து அந்த சொங்க காப்பாத்துறதுக்கு அவங்க வீட்டுல இருந்து வேற ஆளுங்க வந்துடுறாங்க. ஆனா அப்பயும் சொங்கு நல்லா அடி வாங்கிட்டு இருக்க. மறுபடியும் சியாங்க பார்த்து வேணும்னே தள்ளி விட்டானா இல்ல தெரியாம ஆக்சிடென்டா தள்ளி விட்டானாமா, இதை சொல்லு அப்படின்னு கேட்க, அந்த சியாங் பார்த்துட்டே இருக்கா. டக்குன்னு எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி பொத்துன்னு விழுந்துடுறா. கேஸ் அடுத்த நாளைக்கு போயிடுது. சியாங் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அங்க சிசி கொஞ்சம் மருந்து எடுத்துட்டு வரா. இதை கூடி அப்படின்னு சியாங் சொல்லிட்டு இருக்கா. எப்படி என் நடிப்பு இன்னைக்கு இருந்ததுன்னு கேட்க, பக்காவா இருந்தது, இது போதும் உனது வீட்டுல போய் செட்டில் பண்றேன் பாரு அப்படின்னு சிசி சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க சொங்க அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறான். இங்க வெளியே வாடி சிசி, உன் கூட தான் அந்த சியாங்கும் இருப்பா எனக்கு தெரியும், அவளையும் கூப்பிட்டு விடு அப்படின்னு அடி வாங்கிட்டு நல்லா நிக்க கூட முடியாம ஒரு குச்சி வச்சு பேலன்ஸ் பண்ணி தான் நின்னுட்டு இருக்கான். அங்க சிசி வந்துடுறா. உங்க பையனுக்கு நீங்க சொல்லி கொடுத்த லட்சணம் இதானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே சியாங்கும் வரா. அக்கா நீ முதல்ல நிக்காத, ஃபர்ஸ்ட் உட்காரு அப்படின்னு சிசி எவ்வளவு உட்கார வச்சுட்டு, என்ன நீங்க எடுத்தெரிஞ்சு எவ்வளவு வேணா பேசலாம், ஆனா சியாங்கோட வயித்துல உங்களோட வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு, சொங்கோட பையன், அந்த பையனை நீங்க வீட்டை விட்டு வெளியே துரத்த போறீங்களான்னு கேட்க, குழந்தைய காட்டி என்ன மிரட்ட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு கேட்க ஆரம்பிக்கிறான். குழந்தைய ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, ஆனா உங்க பேரை அப்பா பேரா போட்டுதான் நான் என் குழந்தைக்கு பர்த் சர்டிபிகேட் வாங்குவேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சியாங் சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாம உங்க பையன் என்கிட்ட எதுக்கு வந்தான் அப்படின்னா, அவன் கிட்ட காசே இல்ல, நான் நிறைய லாபம் சம்பாரிச்சேன்னு தெரிஞ்சு அவனோட சூதாட்டத்துல அந்த நஷ்டத்தெல்லாம் அடைக்கிறதுக்காக தான் என்கிட்ட வந்தான். இந்த தகவலை நான் வெளியே சொல்ல வேண்டி இருக்கும்னு சொல்ல, இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கவே நினைக்கிறியா, சத்தியமா முடியாது, முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு சொங்க கத்த ஆரம்பிக்க, சொங்கோட அம்மாவும் என் பையனுக்கு நிறைய கடன் இருக்குதான், அதை என்னால அடைக்க முடியும், நான் அடைச்சுக்கிறேன்னு சொல்ல, நல்லா பையனை வளர்த்திருக்கீங்க, உங்களை மாதிரியே உங்க பையனும் கேவலமா வளர்ந்திருக்கான், இப்ப அவ பிரெக்னெண்டா வேற இருக்கா அப்படிங்கறதால உங்க பையனுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்காலமே நல்லா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுவரைய. இப்போ இந்த கேஸ் வெளியே போயிட்டு பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணை கழட்டி விட்டான்னு வெளியே விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்க பையனுக்கு இருக்கிற எதிர்காலமும் போயிரும், மட்டமா ஆயிடுவான், அது பரவாயில்லையா, நாளைக்கு மறுபடியும் கோர்ட்டு கூடும் போது இந்த விஷயத்த நான் சொல்லவா அப்படின்னு கேட்க, இங்க பாருமா உனக்கு நீ என்னதான் வேணும் அப்படின்னு சொங்கோட அம்மா கேட்டுட்டு இருக்கா. எனக்கும் உங்க பையனுக்கும் இருந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணி லெட்டர் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம அடுத்த நேரா இவங்க 2 பேருக்கும் லீகலா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ல, நான் ஒத்துக்கிட்டாலும் என் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொங்கோட அம்மா சொல்றா. என்னது உங்க வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாரா, நீங்களே துணை மனைவியா வந்தவங்க தான் இன்னைக்கு மெயின் ஒய்ஃபா இருக்கீங்க, என்னென்ன தகுடுத்த வேலையெல்லாம் பார்த்திருப்பீங்க, அதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசி அங்கிருந்து கிளம்பி வந்துடுறா. அப்பனா நான் கேஸ வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு கரெக்டா சிசி வீட்டுல போயிட்டு சோகமா உட்காந்துட்டே ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்க. அங்க வேலைக்கார பொண்ணு வரா. நீங்க எப்பவுமே வந்துட்டு மரம் செடி கொடி தான் வரைவீங்க, இப்ப என்ன நிறைய மலை மேடு அப்படின்னு ஏதோ இடத்தெல்லாம் வரையறீங்கன்னு கேட்க, சிசி யோசிச்சு பாக்குறா. போன ஜென்மம் முழுக்க நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன், பெரிய வீட்டு பையனை கல்யாணம் பண்ணிட்டோம், அப்பயும் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன், அதுல வந்த ப்ராப்ளமால நான் வேற ஊருக்கு அவங்க அனுப்பி வச்சுட்டாங்க, அப்ப நான் போகும்போது தான் வெளியே இருக்கிற நிலத்தையே உலகத்தையே பார்த்தேன், அதனால எனக்கு இதெல்லாம் தெரியுது, தெரியாத வரைய நான் வெறும் மரம் செடி கொடியை தானே வரைய முடியும்னு நினைச்சிட்டே வரைகிறா. இது என் கனவுல பார்த்தேன், அதை வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க, அதான் அந்த குடும்பம் தான் நமக்கு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கேட்க, இப்பயும் ஒரு மாதிரி டல்லாவே இருந்துட்டு இருக்கா. கரெக்டா அவங்க அப்பாவும் அண்ணனும் வராங்க. என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிட்டு லெட்டர் வந்துருச்சு. சிசி பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு தேங்க்ஸ் பா அப்படின்னு அங்க இருந்து வேகமா கிளம்பி நேரா கோர்ட்டுக்கு போயிடுறா. ஜட்ஜி கிட்ட இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்ல, அவர் ஆனா விட மாட்டேங்கிறாரு. என்னமா நீ ரொம்ப தைரியமான போனா வந்து இங்க நின்னீங்க, இப்ப மறுபடியும் மாத்துறீங்க, உங்களை யாராவது மிரட்டுறாங்களா அப்படின்னு கேட்க, எனக்கு என்கேஜ்மெண்ட்டும் கேன்சல் ஆயிடுச்சுங்க, இதுக்கு மேல நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல, அவன் வேணும்னு தள்ளி விடல, வெறும் ஆக்சிடென்ட் அதாவது நடந்துருச்சுங்கிறதால நானே கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்ல, யாராவது உனக்கு லஞ்சம் கொடுத்து இப்படி பண்ண சொன்னாங்களா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்க, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சிசி சொல்லிடுறா. வேற வழியே இல்லாம ஜட்ஜும் கேஸை வாபஸ் வாங்கிடுறாரு.
இங்க சிசியும் உங்க அப்பாவும் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது பாட்டி என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனதுல கோபத்துல இருக்காங்கம்மா. இந்த விஷயத்த நான் பாட்டி கிட்ட சொன்னதுக்கு நேத்து ஃபுல்லா என்ன மண்டி போட வச்சுட்டாங்கன்னு உங்க அப்பா சொல்ல, அப்பா பாட்டி இன்னும் உங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, உங்களுக்கு இன்னும் வயசு சின்னதா இல்ல, வயசு ஆயிட்டே இருக்குன்னு கேட்க அது பரவாயில்லமா அப்படின்னு உங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சிசியோட அண்ணா ஓடி வரான், நம்ம வீட்டுக்கு ஜின்னும் வராரு, அந்த ஜட்ஜும் வராரு, சோ எல்லாரும் ரெடி ஆயிடுங்க, நம்ம அவருக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சிசி போயிட்டு ரெடி ஆகும் போதே அங்க இருக்க வேலைக்காரர் பொண்ணு உங்க கழுத்துல ஏதோ தழும்பு மாதிரி இருக்கு, தண்ணீர விழுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் இருந்தது இல்லையே அப்படின்னு கேட்க சிசி யோசிச்சு பாக்குறா. இது நானும் தேவதையோட அடையாளம் ஆச்சேன்னு பிளாஷ்பேக்கு போன ஜென்மத்துக்கு போயிடுறா. அப்போ தனியா வேற ஊர்ல இருந்தப்போ ஒருத்தன் வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருந்திருக்கான், அடிபட்டு. அவனை போயிட்டு சிசி காப்பாத்த ஆரம்பிக்கிறா. அவன் எந்திரிச்சு பார்த்துட்டு நீ இந்த ஊர்க்காரியா அப்படின்னு கேட்க, நான் இந்த ஊர்க்காரி தான், நீ பக்கத்து நாட்டுல இருந்து வந்திருக்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீ தப்பா எடுத்துக்காத, உனக்கு தண்ணி கொடுத்துட்டேன், மருந்து கொடுத்துட்டேன், இது மட்டும் தான் என்னால பண்ண முடியும், உன்னை யார்கிட்டயும் சொல்லாம நான் இங்க இருந்து போயிடுறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசி அங்க இருந்து ஓடி போயிடுறா. அப்புறம் ரொம்ப மாசத்துக்கு அப்புறமா சிசி ஒரு தடவை மலை உச்சியில இருந்து கீழே விழுந்திருக்கா. அதனால வேற ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பக்கத்து நாடுக்கு வந்திருக்கா. அந்த பக்கமா நம்ம சிசியை காப்பாத்துன அந்த பையனும் ஒரு பொண்ணு வராங்க. இந்த பொண்ணு தான் என்ன காப்பாத்துன பொண்ணு, இவளை நம்ம இப்ப காப்பாத்தலாமா அப்படின்னு கேட்டு அந்த பையன் அந்த பொண்ணை காப்பாத்திடுறான் நம்ம சிசிய. சிசி எந்திரிக்கிறா. அப்ப அந்த ஊரோட தலைவி பார்த்துட்டு, இங்க ஊருக்கும் பக்கத்து நாட்டுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கும், ஆனா நீ எங்க ஊர் பையனை காப்பாத்தினேன்னு நன்றி கடனுக்காக ஒன்ன காப்பாத்திருக்கோம், நீங்க இருக்க விருப்பப்பட்டனா இனிமே உங்க ஊர் கூட எந்த சம்மந்தமும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்ல, இதுக்கு மேல எனக்கு அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு எதுவும் இல்ல, நான் யார் கூடயும் சம்மந்தம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சிசி சொல்லிட்டு அந்த ஊர்லயே இருந்திருக்கா. இத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை அந்த தழும்பா இருக்குமோ, அந்த ஜென்மத்துக்கு அடையாளமா அந்த தழும்பு வந்திருக்குமோ அப்படின்னு எதோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள இங்க நம்ம ஜின்னு வந்துடுறான் ஜட்ஜோட சேர்ந்து. அவங்க அப்பாவெல்லாம் பார்த்து வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சிசியும் நேரா கிளம்பி போயிடுறா. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு கரெக்டா அப்பன்னு பார்த்து ஜின்னு பக்கத்துல சிசி வரைஞ்ச ஓவியத்தை பார்த்துடுறான். இந்த இடத்துல அவன் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லையே மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். சிசியும் அதை நோட் பண்ணிடுறா. அதை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜின்னு எதோ சொல்லி அங்கே விருந்து சாப்பிடுற அப்படின்னு தங்கிட்டு அன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வந்து அந்த பெயிண்டிங்க திருடிட்டு ஓடி போயிடுறான். நம்ம ஜின்னோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இந்த இடத்த அந்த பொண்ணு பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல, அப்புறம் எப்படி இதை வரைஞ்சிருக்கான்னு கேட்க, யாராலையாவது பார்க்காம வரைய முடியுமா, கண்டிப்பா அந்த ஊருக்கு அவ வந்திருக்கா, எனக்கு என்னமோ தெளிவா தெரியுது, யார் கூடயோ ஒருத்தங்க கூட குதிரையில போற மாதிரி வரைஞ்சிருக்கா பாரு அப்படின்னு நம்ம ஜின்னு கத்த ஆரம்பிக்கிறான். சிசி அடுத்த நாள் அவ பெயிண்டிங் காணா போனதை கண்டுபிடிக்கிறா. முத நாள் ஜின்னு பார்த்ததை பத்தி யோசிச்சு பாக்குறா. ஒருவேளை என் கழுத்துல இருக்கிற அந்த தழும்ப பார்த்துட்டு அது எதனால வந்திருக்குன்னு தெரிஞ்சுதான் என் பக்கத்துல வரதுக்கு ட்ரை பண்றானோ அப்படின்னு யோசிச்சுட்டு கையில ஏதோ மருந்து வைத்தியம் வச்சிருக்கா. அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பொடி ஒண்ணு பண்ணி அந்த பொடி மூலமா கழுத்துல இருக்க அந்த தழும்பு அழிக்க அந்த தழும்பு முழுசா மறைஞ்சு போயிடுது. சிசிக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அடுத்து மறுபடியும் சிசியோட அண்ணன் அங்க வந்துடுறான். என்னமா எப்படி இருக்கமா, நம்ம ஜின்னு இருக்காரு, பக்கத்து வீட்டுக்கு கூடி வந்துட்டாரு, அவரை பார்த்து நம்ம ஏதாவது போய் கிஃப்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, நீ போயிட்டு வா, நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சிசி கேக்குறா. இல்ல நான் மட்டும் போனா பத்தாது, உன்னை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்காரு, நீயும் வந்துதான் ஆகணும், ஒரு செடி வச்சிருக்க பாரு, இந்த செடி ரொம்ப அழகா இருக்கு, இதை கிஃப்டா கொடுக்கலாமான்னு கேட்க, சிசியோட வேலைக்கார பொண்ணு மேடம் பார்த்து இந்த செடியை அழகா வளர்த்திருக்காங்க, இதை போய் எப்படி கொடுக்கறது, கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, சரி போனா போது அண்ணனுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சிசி சொல்றா. வேகமா நம்ம ஜின்னோட வீட்டுக்கு சிசியோட அண்ணாவும் சிசியும் கிளம்பி போயிடுறாங்க. அப்பயும் வேலைக்கார பொண்ணுக்கு அந்த செடியை கொடுக்கறதுக்கே மனசு இல்ல. பார்த்துட்டு இது ரொம்ப ரொம்ப அழகான செடி, இந்த மாதிரி யாராலையும் வளர்க்க முடியாது, என் மேடம் வளர்த்திருக்காங்க, பத்திரமா வச்சுக்கோங்கன்னு கொடுக்க, ஜின்னோட வேலைக்கார பையன் பாக்குறான், இதுல என்ன இருக்கு, சாதாரண ஒரு செடி தானே கேக்குறான். டே அழகா தாண்டா இருக்கு, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அங்க இருந்து கிளம்பி போக அந்த பெயிண்டிங் இருக்கு. ஆஹா எங்க சிசியோட அண்ணன் கண்ணுல பற்ற போதோ அப்படின்னு ஜின்னதை தூக்கி ஜன்னல் வழியா வெளியே போட்டுட, அதெல்லாம் கண்டுக்காம சிசியோட அண்ணா பேசிட்டு இருக்கான். ஆனா அவங்க பெட்டு டாக் இருக்கே, அது மறுபடியும் அந்த பெயிண்டிங்க தூக்கிட்டு வந்துருது. எதையோ தூக்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சிசியோட அண்ணன் வாங்கி பார்த்துட்டு, என் தங்கச்சி வரைஞ்ச மாதிரியே இருக்கு, ஆனா அவ எப்பயுமே மரத்தையும் பறவையும் தான் வரைவா, அவ வாழ்க்கையில இந்த இடத்தெல்லாம் பார்த்ததே இல்ல, சோ அவ வரைஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அம்மா ஒரு பொண்ணு குதிரையில போயிட்டு இருக்காளே அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சிசிய பார்த்தே அவங்க அண்ணன் கேட்க, எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பக்கத்துல ஒரு டோக்கன் மாதிரி இருக்கு, இந்த டோக்கன் இருக்கு, இங்க இருக்கிற ரொம்ப ஃபேமஸான டோக்கன், அங்கதான் கிளுகிளுப்பான பொண்ணுங்கெல்லாம் இருப்பாங்க, அந்த இடத்துக்கு நீங்க போவீங்களான்னு கேட்க, ஐயோ எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க, சும்மா என் ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் போவானா இருக்கும் அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு சிசியோட அண்ணன் அவனை வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இங்க சிசி மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறா. அவங்க பாட்டிய பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. பாட்டி மறுபடியும் சிசிய பாக்குறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்களாம். பாட்டி என்ன தண்டிக்கலாம், ஆனா அப்பாக்கு வயசாயிடுச்சு, அவருக்கு தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிய பார்க்க போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சிசிக்கு ஒரு கசன் இருந்திருக்கா, அக்கா, அவ அங்க வந்திருக்கா. அவன் ஞாபகம் வந்துருது, அவ குரல் கேக்குது. வேகமா சிசி அங்க போக பாட்டியோட உட்காந்து பேசிட்டு இருக்கா. சிசிய பார்த்ததுமே அவங்க அக்கா இருக்கால, அவ பேரு ஜியாங். ஜியாங்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்க. சிசி பிளாஷ்பேக்கு போயிடுறா. ஜியாங் ஒரு தடவை கூப்பிட்டாலே நம்ம கல்யாண வீட்டுக்கு நம்ம சிசி போயிருக்கும் போது ஜியாங்குக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருந்திருக்கு. சிசி பக்கத்துல இருந்தே பார்த்துட்டு தூங்கும் போது கூட பக்கத்திலேயே கூட இருந்திருக்கா. ஆனா அப்பன்னு பார்த்தா அவளோட புருஷன் உள்ள வந்திருக்கான், ஜியாங்கோட புருஷன். சிசி நீ ரொம்ப அழகா இருக்க, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை அடையறதுக்காக தான் நான் இங்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தப்பா
தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண சிசி கதவை திறந்துட்டு ஓடி போயிடலாம் ட்ரை பண்றா. ஆனா அவங்க அக்கா வந்து கதவை மூடிடுறா. அழுதுட்டே உன் அக்கா ஹெல்ப் இல்லாம நான் உன்னை கூட்டு வந்திருப்பேன் நான் நினைக்கிறேன், என் கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு சிசி கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு அந்த ஆளு ஜியாங்கோட ஹஸ்பண்ட் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இவெல்லாம் ஒரு அக்காவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிசி பார்த்துட்டு இருக்க. அங்க ஜியாங் வந்துட்டு எப்படி நீ இருக்க, நல்லா இருக்கியா, அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்பயும் பேசாம நின்னுட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சிரிக்க ஆரம்பிக்கிறா. என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பாத்துக்கலாண்டி அப்படின்னு அவ சொல்ல அதை பத்தி நான் கவலைப்படல, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சிசி அப்படியே எடுத்தெறிஞ்சு பேசுறா. ஜியாங்குக்கு ஒண்ணும் புரியல ஏன் இப்படி பேசுறான்னு. சிசி என் கூடவா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு கிளம்புறா. என் வீட்டுக்கு வர சொல்லி நான் இன்விடேஷன் அனுப்புறேன், வீட்டுக்கு வா, என் வீட்டுல கொஞ்ச நாள் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கூப்பிட சிசி பாக்குறா மறுபடியும் அதையே நடத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. என் முகத்துல ஏதாவது இருக்கா என்ன, நீ ஏன் அப்படி பாக்குற அப்படின்னு ஜியாங் கையை தூக்க கையில எல்லாம் அடிபட்டு இருக்கிறது தெரியுது. சிசிக்கு நல்லா புரியுது இவ புருஷன் போட்டு இவ்வளவு அடிப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு என்னால வர முடியாது, நான் வர ஐடியால இல்லன்னு சொல்ல கொஞ்ச நாள் ரெடி அப்புறம் திரும்பி வந்துரு அப்படின்னு ஜியாங் சொல்லி பாக்குறா. இல்ல எனக்கு வர ஐடியா இல்ல, நீ கிளம்பு, உனக்கு நேரம் ஆயிடுச்சுல அப்படின்னு சிசி சொல்லிடுறா. இங்க இருந்து மறுபடியும் ஜியாங் போற மாதிரி போயிட்டு திரும்பி பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவங்க புருஷன் இருக்கான்ல, உன் தங்கச்சி ரொம்ப அழகா இருக்கா, எனக்கு அவ வேணும், சொங்கி இருக்காளே ரொம்ப அதிர்ஷ்டக்கார அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருக்கான். கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் இன்னும் ஹாப்பியா இருக்கான். அவளை வீட்டு கூப்பிடுற புரியுதா, நான் அவளை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஜியாங் முடியாதுன்னு சொல்ல அவ கைய உடைச்சு முடிய பிச்சு சுடுதண்ணிய மேல ஊத்துறது அப்படின்னு எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கான். அதனால வேற வழியே இல்லாம இவ்வளவு வந்து தங்கச்சியின் பக்கம் பார்க்காம கூப்பிட்டுருப்பா போல. இத பத்தி யோசிச்சுட்டு அவ நிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சிசி மறுபடியும் வீட்டுக்கு போயிட அவளுக்கு இன்னொரு கசின் இருக்கா, இன்னொரு அக்கா, ஜியாங்கோட இன்னொரு பெரிய அக்கா. அவ ஒரு நிறைய கிஃப்ட் எல்லாம் அனுப்பி லெட்டர் எழுதி வச்சிருக்கா. தங்கச்சி எனக்கு தெரியும் நீ வந்து கஷ்டத்துல இருப்ப, என்கேஜ்மெண்ட் நின்னு போயிடுச்சுன்னு, ஆனா அவன் தான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஆளுன்னு நினைக்கிறேன், உனக்கான நல்ல பையன் வருவான், அது வரைய வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதியிருக்கா. இதை படிச்சுட்டு இவ யோசிச்சு பாக்குறா. சிசி போன ஜென்மத்துல இந்த அக்காவும் இறந்து போயிட்டா போல, டிவோர்ஸ் ஆயிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாளையே அவ உயிரை அவளே எடுத்துட்டு இருந்திருக்கா. இத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அக்கா இந்த ஜென்மத்துல உனக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன், உன்னை எப்படியாவது காப்பாத்துவேன் அப்படின்னு பெரிய அக்காவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. இங்க சிசி அடுத்து கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு லேடி வந்து என் பொண்ணை காணும் என் பொண்ணை காணும் தேடிட்டு சிசி கிட்ட வந்துட்டு என் பொண்ணு இங்க இருக்காளா அப்படின்னு கேட்டுட்டு இல்ல இல்ல நீ என் பொண்ணு மாதிரியே இருக்க ஆனா என் பொண்ணு இல்ல அப்படின்னு கேட்டு புலம்பிட்டே அந்த பக்கமா அந்த தலைவன் வீட்டு பக்கமா போனா அப்புறம் எங்க போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. சிசிக்கு தெரியுது அந்த தலைவன் வீடு அப்படின்னா ஜியாங்கோட ஹஸ்பண்ட் வீடு தான். இந்த மாதிரி இருக்க ஒரு பொண்ணை பார்த்ததும் ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப ஏன் அக்கா வீட்டுக்கு போகணும் லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்க நீங்க போக மாட்டேன்னு சொன்னீங்களே வேலைக்கார பொண்ணு கேக்குறா. ஆனா இப்ப போக வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு, வேற வழியே இல்ல அப்படின்னு சிசி சொல்லிட்டு போன தடவை நடந்த மாதிரி இந்த தடவை நடக்க விட மாட்டேன், ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்ப நம்ம சிசி கிளம்பி ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்னு வெளியே போக அங்க சிசியோட அண்ணா வரான். நானும் உன் கூட வர சேர்ந்து போலாம் அப்படின்னு 4 பேருமா சிசி அவங்க அண்ணா 2 வேலைக்காரங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. சிசி ஒரு இடத்துக்கு வந்தோட நான் சியாங்க போய் பாத்துட்டு வரேன்னா நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல ஓகே நாங்க அண்ணா சொல்லிடுறான். சிசி உள்ள போறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.